இன்று அயோத்தியா நகரம் பாரதத்தின் கலாச்சார விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு நிகழ்ச்சிக்கு சாட்சியாக விளங்குகிறது. இன்று முழு இந்தியாவும் முழு உலகமும் ராமமயமாக இருக்கிறது. ஒவ்வொரு ராம பக்தரின் இதயத்திலும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிலவுகிறது. மனதிலே ஒரு நன்றியுணர்வு, ஆனந்தம் இவையெல்லாம் நிலவுகிறது. பல வருடங்களாக மனதிலே இருந்து வந்த வேதனை இன்று விடைபெறுகிறது. நம்முடைய எண்ணங்கள், கனவுகள் இன்று நிறைவடைகின்றன. 500 ஆண்டுகளாக எரிந்து வந்த அந்த நெருப்பு இன்று ஒரு யாகமாக, ஒரு பூர்ண ஆகுதியோடு நிறைவு பெறுகிறது. இத்தனை வருடங்களாக நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் உடைந்து போகவில்லை. இன்று ராமருடைய அந்த கர்ப்பகிரகத்தின் அதி உன்னதமான ராமரின் வம்சாவளியினுடைய சிறப்பு, ராமரை சேர்ந்தவர்களின் சிறப்பு ஆகியவை இந்த திவ்யமான மிக பெரிய கோவிலின் ஒரு கொடிமரத்தில் கொடியேற்றியதன் மூலம் நாம் நிலைநாட்டி இருக்கிறோம். அன்பு நண்பர்களே, இந்த கொடி ஒரு சாதாரண கொடி அல்ல. பாரதத்தின் கலாச்சாரத்தின் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு கொடியாகும். இந்த கொடியின் வண்ணம், இதிலே எழுதப்பட்டிருக்கின்ற ரகுவம்சத்தின் வரலாறு, இதிலே எழுதப்பட்டிருக்கின்ற அந்த ஓம் என்கின்ற எழுத்து, இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த மரம், இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த கோவிதார் மரம், இவை எல்லாம் இந்த ராமராஜ்யத்தின் மிக பெரிய உண்மையை நிலைநாட்டுபவையாக இந்த கொடி நம்முடைய சங்கல்பம், இந்த கொடி நம்முடைய வெற்றி. இந்த கொடி ஒரு வெற்றிகரமாக முடித்த வினையிலிருந்து அடுத்த வெற்றிக்கு நம்மை இட்டுச் செல்கின்ற ஒரு கொடி. இந்த கொடி பல ஆண்டுகளாக நம்முடைய கனவுகளை நிறைவேற்றியதற்கான ஒரு அடையாளம் இந்த கொடி. இந்த கொடி நம்முடைய முனிவர்களின் சாதனைகள், நம்முடைய சமூகத்தின் அனைத்து பிரிவினரின் பங்களிப்பு இவற்றிற்கான ஒரு சின்னம். வருகின்ற 1000 ஆண்டுகளுக்கு இந்த கொடி ராமருடைய கொள்கைகளையும் ராமராஜ்யத்தின் பெருமைகளையும் அறிவித்து கொண்டே இருக்கும். இந்த கொடி நமக்கு தெரிவிப்பது என்னவென்றால், உலகுக்கு தெரிவிக்க போவது என்னவென்றால், சத்தியமேவ ஜெயதே நான்மிருதம், அதாவது வாய்மையே வெல்லும், பொய் எப்போதும் வெற்றி பெறாது என்பதால். இந்த கொடி சத்தியமே, வாய்மையே இறைவன், வாய்மை இருக்கும் இடத்தில்தான் இறைவன் இருக்கிறான் என்பதை உலகுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும். சத்தியம்தான் ஒரு தர்மத்தை நிலைநாட்டக்கூடியது. உயிரே போனாலும் போகட்டும், ஆனால் நாம் கொடுத்த வாக்கு போகக்கூடாது என்பது இந்த கொடியின் தத்துவம். இந்த கொடி கடமையை செய்ய வேண்டும், அதற்குத்தான் முதல் உரிமை என்பதை சொல்லுகிறது. பேத பாவங்களால், பல்வேறு பிரிவினைகளால் பிரிந்து கிடக்கின்ற இந்த சமுதாயத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதை இந்த கொடி நமக்கு சொல்லுகிறது. இந்த கொடி சமுதாயத்தில் வறுமை என்ற பேச்சே இருக்கக்கூடாது,
வறுமையில் இருப்பவர்கள் என்பவர்களே இருக்கக்கூடாது என்பதை நமக்கு சொல்லுகிறது. வறுமையே இல்லாத ஒரு சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய இலக்கியங்களில், மத இலக்கியங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மக்களில் சிலருக்கு கோவிலுக்கு வர முடியாமல் போகலாம். அப்படிப்பட்டவர்கள் தூரத்திலிருந்து இந்த கோவிலின் கொடியை பார்க்கும்போது, அந்த கடவுளையே சந்தித்தது போன்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஆகவே கொடி மிகவும் முக்கியமானது என்று நம்முடைய மத மத இலக்கியங்கள் கூறுகின்றன. இந்த மாபெரும் திருக்கோவிலின் இந்த கொடி, இதுவும் இந்த கோவிலின் ஒரு பிரதிநிதியாகத்தான் செயல்படுகிறது. தூரத்திலிருந்து இந்த கொடியை பார்க்கும்போது அவர்கள் ராம்லாலாவின் தரிசனத்தை பெறுகிறார்கள். இந்த கொடி பல யுகங்களுக்கு ராமருடைய மகத்துவம் என்ன, அவருடைய ஆட்சியின் பெருமை என்ன என்பதை இந்த மனித குலத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கும். நான் இந்த உலகத்தில் உள்ள ராம பக்தர்கள் அனைவருக்கும் இந்த மறக்க முடியாத நேரத்திற்காகவும், இந்த மறக்கவியலாத இந்த ஒரு கணத்திற்காகவும் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ராம பக்தர்களுக்கும் இந்த ராமர் கோவில் உருவாக்குவதில் தியாகம் செய்த அந்த புண்ணிய வீரர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராம் மந்திர், ராமர் கோவில் உருவாக்குவதற்கு துணை புரிந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும், இதற்கான திட்டமிட்ட அந்த திட்டமிடல் அதிகாரிகள், அலுவலர்களுக்கும், இந்த கோவிலை உருவாக்குவதற்கு துணை புரிந்த அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.